look at you and it's easy to see. You are that someone I've been trying to meet. I got your number, won't you pick up the phone? வணக்கம் அண்ட் வெல்கம் டு செலின்ரைஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் ஆன் ஹியூமன் பிஹேவியர், ஸ்பெஷலி ஆன் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், அதாவது மனிதர்களை பற்றிய சுவாரஸ்யமான சில உளவியல் உண்மைகள், குறிப்பாக காதல் மற்றும் உறவுகளில், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதே சீரீஸில் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் சேனலில் வந்திருக்கு, பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஒருவர் உங்களை காதலிக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும் நீங்களும் அவரை பதிலுக்கு காதலித்தால் அதற்கு பெயர் இரக்கம். ஒருவரிடம் இருக்கும் பணத்திற்காக மட்டுமே அவரை நீங்கள் காதலிக்கிறீர்கள் என்றால் அதற்கு பெயர் வியாபாரம். ஒருவர் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார் என்பதற்காக மட்டும் நீங்கள் ஒரு நபரை காதலிக்கிறீர்கள் என்றால் அதற்கு பெயர் பதில் அன்பு பாராட்டுதல். ஒருவரின் தோற்றத்தில் மயங்கி அந்த ஒரே காரணத்திற்காக மட்டும் ஒருவரை காதலிக்கிறீர்கள் என்றால் அதற்கு பெயர் ஈர்ப்பு. ஒருவரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவரை காதலிக்கிறீர்கள் என்றால் அதற்கு பெயர் அக்கறை செலுத்துதல். ஆனால் இப்படி எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் ஒரு நபரை நீங்கள் ஏன் அன்பு செய்கிறீர்கள் என்று தெரியாமல் காதலித்தால் அதற்கு பெயர்தான் உண்மையான காதல். உங்களுக்கும் இன்னொரு நபருக்கும் இடையே இருப்பது வெறும் ஈர்ப்பு அல்ல, காதல்தான் என்பதற்கான பல அறிகுறிகளில் மிக முக்கியமான 3 மட்டும் இப்பொழுது பார்ப்போம். 1. நீங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் பொழுது மிகவும் பாதுகாப்பாகவும் உணர்வு ரீதியாக மிகவும் வசதியாகவும் உணர்வீர்கள். உங்களது அகம்பாவத்தை விட நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் என்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இருவருமே எல்லா விதங்களிலும் வளர வேண்டும் என்பதற்காக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து துணையாய் இருப்பீர்கள். உண்மையான காதலில் தூரம் என்பது ஒரு பெரிய விஷயமே அல்ல. நீங்கள் தினமும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. மனிதர்கள் சரியான தங்களுக்கு பொருத்தமான துணையுடன் உண்மையாகவே காதல் வயப்படும் பொழுது அவர்களுக்கு தலைவலி வருவது மிகவும் குறைந்து போய்விடுமாம். 80% மேற்பட்ட மனிதர்கள் அவர்களது மன கஷ்டங்களை மறக்க இசையை கேட்பதாக சில கருத்து கணிப்புகள் குறிப்பிடுகின்றன. பொய் சொல்வதை மனிதர்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. காரணம், அதற்கு உங்கள் மூளை மிக கடினமாக வேலை செய்தாக வேண்டும். உண்மை என்ன, அதை மறைக்க நீங்கள் சொல்லும் பொய்கள் என்ன என இரண்டையுமே நீங்கள் ஒரே சமயத்தில் நினைவில் வைத்திருக்க வேண்டியிருக்கும். அதனால் பொய் சொல்வதை தவிர்த்து விடுங்கள். திருமண நிச்சயதார்த்த மோதிரத்தை பெரும்பாலானவர்கள் ஏன் இடது கையின் 4வது விரலில் அணிகிறார்கள் தெரியுமா? ஏனெனில் கிரேக்கர்கள் அந்த விரலில்தான் வெனோமரைஸ் அல்லது வெயின் ஆஃப் லவ் என்று சொல்லக்கூடிய காதல் நரம்பு இருக்கிறது. அந்த நரம்பு நேரடியாக இதயத்திற்கு செல்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். நல்ல அதிர்வலைகளை உடைய இசையை கேட்கும் பொழுது உங்களால் மன அமைதியாகவும் ஓய்வாகவும் உணர முடியும். மனிதர்கள் பெரும்பாலும் அவர்களது மோசமான நடத்தைகளுக்கு வெளிப்புற சக்திகளே காரணம் என்று கூறுவார்கள். ஆனால் அடுத்தவர்கள் மோசமாக நடந்து கொள்ளும் பொழுது அதற்கு இந்த சமூகத்தையும் சுற்றி இருப்பவர்களையும் காரணம் சொல்லாமல் அவர்களின் தனிப்பட்ட பண்புகளோடும் சுய ஒழுக்கத்தோடும் இணைத்து தொடர்பு படுத்தி பேசுவார்கள். இந்த வீடியோவில் தொடர்ந்து இன்னும் நிறைய காதல் மற்றும் உறவுகள் தொடர்பான உளவியல் உண்மைகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல், இந்த கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். லவ் என்ற ஆங்கில வார்த்தை எந்த மொழியிலிருந்து வந்தது என்று தெரிந்தால் நீங்கள் மிகவும் ஆச்சரியப்படுவீர்கள். லுபாட்டி என்ற சான்ஸ்கிரிட் வார்த்தையிலிருந்து தான் வந்ததாம். இதற்கு ஆசைப்படு, ஆசைப்படுதல் மற்றும் கவர்ந்தெழுத்தல் என்று அர்த்தம். உங்களுக்கு மிகவும் பிடித்தவர்களிடம், நீங்கள் மிகவும் காதலிக்கும் ஒருவரிடம் உங்களால் பொய் சொல்லவே முடியாது. அதை மிகவும் கடினமான ஒரு விஷயமாக நீங்கள் உணர்வீர்கள். அடுத்த மனிதர்களை கஷ்டப்படுத்தி அதனால் குதூகலமடையும் நபர்களின் உடம்பில் டெஸ்டோஸ்டெரானின் அளவு மிக அதிகமாக இருக்குமாம். அதிகமாக பேசக்கூடிய பெண்ணும் அவளை விட குறைவாக பேசக்கூடிய ஆணும் திருமணம் செய்து கொண்டால் அவர்களது வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்குமாம். ஒரே மாதிரியான தோற்ற அமைப்போ முகபாவனைகளோ சிந்தனைகளோ அல்லது ஆர்வங்களோ இருக்கும் ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் அவர்களது காதல் வாழ்க்கையில் ரொமான்ஸ் மிகவும் அதிகமாயிருக்குமா. ஆராய்ச்சியாளர்களின் கருத்துப்படி சோம்பேறித்தனம் என்பது ஒரு கெட்ட பழக்கம் அல்ல.
அது இளம் வயதினருக்கு இருக்கக்கூடிய மிக இயல்பான ஒரு விஷயம்தான் என்று குறிப்பிடுகிறார்கள். காதல் மற்றும் உறவுகள் அண்ட் மனிதர்களை பற்றிய உளவியல் உண்மைகள் அப்படிங்கிற இந்த வீடியோவில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த பார்த்து உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வைங்க. உங்களோட ரிலேட் ஆகிற ஒரு விஷயமா அது இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் யாருக்காவது சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்கலாம். அதை கண்டிப்பாக உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க. அண்ட் இன்னும் நிறைய இந்த மாதிரியான வீடியோஸ் உளவியல் சைக்காலஜி தவிர லைஃப் ஸ்டைல், லைஃப் ஸ்கில்ஸ், மோட்டிவேஷன், கர்மா, ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த மாதிரி நிறைய கான்டென்ட்டில் நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கண்டினியூஸாக நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச யாருக்காவது இல்லை உங்களுக்கு பிடிக்காத யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நான் எழுதின புத்தகங்களை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இப்போ தெரியுற feedback@serindra@gmail.com அப்படின்ற இமெயில் ஐடிக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன வேணுமோ அது கேட்டு அனுப்புங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து பதில் சொல்லுவோம். இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பை, see you and take care.